பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் கர்த்தருக்குள் ஆரம்பிக்க உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்கள் புத்தகம் 138 அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் நோக்கி பார்க்கிறது என்ற ரகசியம். ஆமென். தேவன் சகல ஜனங்களையும் காண்கிறார், அறிந்திருக்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு இருதயங்களையும் நிறுத்து பார்க்கிற கர்த்தர் ஆமென் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறது என்ற ரகசியம். ஆமென். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடுல ஆமென் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது ஒரு வாலிபன் ஹல்லேலூயா அவனை உற்று பார்த்து அவனுக்குள் விசுவாசம் உண்டு என்று கண்டு அவனுடைய சப்பானியாயிருந்த அந்த மனுஷனை தூக்கி விடுகிறார். அவன் சுகமடைகிறான். நோக்கி பார்க்கிறது என்ற ரகசியம். ஆமென். கர்த்தர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கும்போது உடைய இருதயத்தில் தேவனை குறித்த தெய்வீகத்தை குறித்த ஒரு நம்பிக்கையோடு உன்னை தாழ்த்தி தாழ்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உன்னை நோக்கி பார்க்கிறார் என்றால் உன் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். தாழ்மையை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மரியாள் துதித்து செபிக்கும் போது கர்த்தர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. உன் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்ததின் அடையாளம் அற்புதம் என்ன? விடுதலை. ஹல்லேலூயா. நீ சந்தித்திராத, நீ எதிர்பார்த்திராத ஒரு ஆசீர்வாதம் இந்த கால வேளையில தாழ்மைக்கு ஆமென் முன்னானது. ஹல்லேலூயா. ஆமென். தாழ்மையின் ரிசல்ட், தாழ்மையாய் நடந்து கொண்டதின் ஆமென் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை. ஹல்லேலூயா. ஆமென். தேவனால் தண்டனை அனுபவிக்கப்பட்ட டிக்ளேர் ஆகப்பட்ட அந்த ஆகாப் ராஜா கூட தன்னை தாழ்மையாய் நடந்து கொண்ட போது அவன் மேல் இருந்த அந்த தண்டனையை குறைத்து ஆமென் ஹல்லேலூயா அவனை ஆசீர்வதித்தார். அவனையும் இறந்த பின்பு கல்லறையில் உட்பட பண்ணினார். ஹல்லேலூயா. தாழ்மைக்குரிய வெகுமதியை பார்த்தீங்களா? இந்த கால வேளையில ஆமென் மேட்டிமை பெருமை அடைந்தது நிமித்தம் ஏன் தேவனால் சிறுமைப்படுத்தப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும்? ஹல்லேலூயா. தாழ்மையை தரித்துக்கொள். இருதயத்தின் ஆழத்தில் தாழ்மையாய் நடந்து கொள். அவனை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. நோக்கி பார்த்து சிம்பிளி பார்த்துட்டு விடுகிறதில்ல. அதன் ரிசல்ட் ஒரு நன்மை, ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம். உன்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் கூட மன்னிக்கப்படுகிறது. இந்த கால வேளையில ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தாழ்மை உள்ள இருதயத்தை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் அந்த தாழ்மையை தரித்துக் கொள்வோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த காலையில் கூட என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கத்தக்கதாக ஒவ்வொருவருடைய இருதயங்களும் தாழ்மையை தரித்து கொண்டவர்களாய், தாழ்த்தப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திர நிலையில் இருந்தா கூட தாழ்மையை தரித்து கொள்ள, எவ்வளவு உயர்த்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட தாழ்மையை தரித்து கொள்ள ஒரு தெய்வ பிள்ளைக்கு உதவி செய்வீராக. ஆமென். அது தேவன் உற்று நோக்குகிற, நோக்கி பார்க்கிற ஒரு இருதயமாய் பரிசுத்தர் எல்லா உள்ளங்களையும் மாற்றி நன்மை உண்டாக நினைத்தருளும். ஆசீர்வதியும். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். God bless you. Praise the Lord.